இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கம் என்பது இந்த உலகத்தில் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதன்மை மார்க்கமாக இந்த மார்க்கம் இருக்கிறது. இந்த உலகத்தில் 200 கோடிக்கு அதிகமான முஸ்லிம்கள் இருக்கிறார். 50க்கு அதிகமான இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது. அரபு பேசக்கூடிய நாடுகள் 20க்கு அதிகமான நாடுகள் இருக்கிறது. சஹாபாக்கள் அவர்களுடைய அர்ப்பணிப்பு, அவர்களுடைய தியாகம், ஜஸீரத்துல் அரப் அரேபிய தீபகற்பத்திலிருந்து இந்த இஸ்லாம் ஸ்பெயின் வரைக்கும் இந்த இஸ்லாம் போனது. கொஞ்ச தூரம் கிடையாது, ஸ்பெயின் வரைக்கும் இந்த இஸ்லாம், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமா அங்கு வரைக்கும் போய் சேர்ந்தது. அவர்களுடைய தியாகம். அல்லாஹ் சொல்லுகிறான், தன்னுடைய உடைமைகளையும் உயிர்களையும் அல்லாஹ்வுக்காக கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து, அல்லாஹ்வினுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்யுங்கள், ஆயத்தமாகுங்கள் என்று சொன்ன நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போறாங்க. தன்னுடைய சொத்தில் அரவாசியை எடுத்து வருகிறார். கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் உமரை என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க? யா ரசூலல்லாஹ், என்னுடைய சொத்திலிருந்து அரவாசி பங்கை அல்லாஹ்வுக்காக. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வராங்க. கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் என்னத்தை நீங்க அல்லாஹ்வுக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தவிர எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் விரும்புகிற ஒன்றை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்காத வரை ஈமானுள்ள சமூகமாக நீங்க மாற மாட்டீங்க. வாராங்க அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், பைருவா என்று சொல்லுகிற தோட்டம் இருக்குது, ஈமானில் பூரணத்தை அடைய வேண்டும், அல்லாஹ்வுக்காக நான் கொடுக்கிறேன் என்று கொடுத்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஒரு யூதன் மக்களுக்கு தண்ணீரை விற்பனை செய்து கொண்டிருந்தான். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யார் இந்த கிணற்றை அல்லாஹ்வுக்காக வாங்கி வக்ஃப் செய்றீங்க? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாங்கினாங்க, மக்களுக்காக வக்ஃப் செய்தாங்க. கண்ணியமானவர்களே, பிர் ரூமா அல்லது பிர் உஸ்மான் பண்ணி பாருங்க. மதீனா ஹரத்துல இருந்து 5 கிலோமீட்டர் போகணும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை வக்ஃப் செஞ்சு ஒரு 1500 வருஷமா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கிணற்றில் இருந்து பல ஈத்த மர தோட்டங்களுக்கு தண்ணி போகும். எப்ப அவங்க வக்ஃப் செஞ்சாங்களோ அன்னையிலிருந்து 2025 வரைக்கும் அவங்களுக்கு இன்கம் வந்து கொண்டே இருக்கிறது. சவுதியில உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேர்ல ஒரு அக்கவுண்ட் திறக்கப்பட்டிருக்குது. சப்ளை பண்ணக்கூடிய தண்ணியில வரக்கூடிய வருமானம் அப்படியே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அக்கவுண்டுக்கு போகுது. போயிட்டு அதன் மூலமாக பல நாடுகளுக்கு, பல ஏழைகளுக்கு உதவிகள் செய்யும். சதகா ஜாரியா. இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களையும் அவர்களுடைய சொத்தையும் அல்லாஹ் வாங்கி